இறைவனின் பலியில் இணைந்து இறை அரசை எழுப்பிடுவோம். அன்பினில் ஒன்றாகுவோம், இறை அரசில் இணைந்திடுவோம். பகைமை உணர்வினை களைந்திடுவோம், பாச விதைகளை விதைத்திடுவோம். இனிய உறவினை வளர்த்திடுவோம், இறைவன் பலியில் நாம் இணை. அவையின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், என் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல் 24. உங்களுடைய பல்லவி. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டருடையவை, நில உலகம் அதில் வாழ்வன அவருக்கே சொந்தம். பல்லவி. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஏனெனில் அவரே கடவுள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களை, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களை. பல்லவி. உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவரை யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரை போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். யோவான் எழுதின நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்குட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைவர் ஆடுகளின் ஆயர். நானே வாயில், என் வழியாக நுழைவருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இறைவா, உமது திருப்பெயரால் எழுப்ப பெறும் இந்த இடத்தையும் இந்த நுழை வாயில்களையும் ஆசீர்வதித்து தீமை அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தரல வேண்டுமென ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இன்று உமது அருளால் நாங்கள் ஆரம்பிக்கும் திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று முடிவு பெற பணி ஆட்கள் பொறுப்போடும் ஆபத்து இன்று பணிபுரிய ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இவ்வுலகில் உருவாகும் இந்த இடத்தை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ஆலயத்துக்கு வருவோர் செல்வர் அனைவரும் உமது அருளை பெற வேண்டுமென ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்பு செய்யும் தந்தையே, எங்கள் திருமுன் நிற்கும் இந்த வாயில் நிலைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த நிலைகளை எந்த தீமையும் எந்த தீய சக்திகளும் அணுகாமல் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, தூதர்களை அனுப்பி என்னாலும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருளும். இந்த வாயில் வழியாக இந்த ஆலயத்தில் நுழையக்கூடியவர்கள் உம்மை ஆராதித்து உம்மை போற்றி புகழ எல்லா வரங்களையும் கொடுப்பீராக. இதன் வழியாக நுழைவோர் வெளியே வருவோர் அனைவரும் உமது திருமகனுடைய அன்பு, அமைதி, நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்ட பெறுவார்களாக. இன்று ஆரம்பிக்கும் இந்த பணி முடிவு பெற்று இந்த ஆலயம் மென்மேலும் அழகுற பொலிவுட உமது மேலான அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்த மகன், தூய ஆவி இந்த நிலைகளையும் இதற்காக நன்கொடை வழங்கிய அனைத்து பிள்ளைகளையும் இதற்காக உழைத்த நபர்களையும் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக என்னாலும் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி தாயே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்த பொழுது இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். சரி.